ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிச்சன் கிளீனிங் வீடியோ தான். கிச்சன் கிளீன் பண்ணுறதுல நான் ரொம்ப லேசி அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நைட்டே கிச்சன் கிளீன் பண்ணிட்டு படுத்தா ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் நான் ரொம்ப லேசி. மார்னிங் தான் எழுந்து கிளீன் பண்ணுவேன். இருந்தாலும் 10 மினிட்ஸில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருவேன். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாயில் கவர் போட்டு கேஸ் ஸ்டவ்வை வந்து கவர் பண்ணி தான் காட்ட போறேன். இப்படி நம்ம பண்றதால நம்ம மெட்டீரியல்ஸ், கேஸ் ஸ்டவ் மெட்டீரியல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருந்தாலும் அது கிளாஸா இருந்தாலும் லாங் லைஃப் வரும். அது மட்டும் இல்லாம அதையும் நம்ம கிளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ அடிக்கடி யூஸ் பண்ணாத கேஸ் ஸ்டவ்வா இருந்துச்சுன்னா அது வந்து மந்த்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணா கூட போதும். ஓகே, அதை எப்படி வந்து கவர் பண்றதுன்னு நம்ம வந்து வீடியோல பார்க்கலாம். இதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கடகடன்னு கழுவி எடுத்துட்டேன். இந்த கேஸ் ஸ்டவ் மேடை இருக்குல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா தொடச்சிட்டு காய வைக்கணும். அது காஞ்சாதான் ஃபாயில் கவர் போட்டு நம்மளால வந்து நீட்டா கவர் பண்ண முடியும். இல்லை அது ஒட்டாது. நம்ம எல்லாரும் துடைக்கும் போது மிஸ் பண்ற விஷயம் இந்த செவர் இருக்கு இல்லையா, கேஸ் ஸ்டவ் மேடையில, அதை வந்து மிஸ் பண்ணிடுவோம். அது மிஸ் பண்ணாம துடைக்கணும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் இதை காயறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் வந்து அந்த பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்தந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். சின்ன கிச்சனோ பெரிய கிச்சனோ நம்ம அதாவது அந்தந்த இடத்துல அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டிவ் பிளேஸ்ல வச்சா எல்லா கிச்சனும் அழகா நீட்டா தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ கிளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது பாருங்க. அந்தந்த இடத்துல அதை தான் வச்சேன், அவ்வளோதான். அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க. நம்ம எல்லாம் மோஸ்ட்டாக மிஸ் பண்ணுற விஷயம் வந்து கத்தி, அருவாள், மண் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம். அதெல்லாம் வந்து கையோட கழுவி வச்சிடணும். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம். அந்த மேடை எல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ ஃபாயில் கவர் தான் ஒட்ட போகிறோம். நான் வீடியோவில் காட்டுற அந்த ஃபாயில் கவர் வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும், அலுமினியம் ஃபாயில்னு கேட்டால். இதை நீட்டாக கட் பண்ணி அழகாக வந்து அந்த கேஸ் ஸ்டவ்வில் ஒட்டிட்டோம்னா 1 மந்த் கழிச்சு நம்ம திரும்ப எடுத்தால் கூட அது உள்ளே நம்ம எப்படி க்ளீன் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்னே சொல்லலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கட்டும், கிளாஸ் மெட்டீரியலில் வருது இல்லையா, அந்த மாதிரி மாடலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இது கவர் போடுறதுனால ரொம்ப அட்வான்டேஜ் தான். அது ஹீட்டையுமே அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு வீணாக போகாது. எவ்வளோ நீட்டாக அழகாக கவர் பண்ணியிருக்கேன் பாருங்க. நானே சொல்லிக்கிறேன், வேற என்ன பண்ணுறது. ஸோ நீங்களும் ஒட்டும் போது கரெக்டாக வந்து கட் பண்ணி கவர் பண்ணி ஓட்டுங்க, கேப் இல்லாமல். அப்போ தான் ஃபுட் ப்ராடக்ட் பொங்கி வழிஞ்சாலும் அது வந்து உள்ளே போய் அஃபெக்ட் பண்ணாது. இன்னொரு மெயினான விஷயம் வந்து மிக்சியை வந்து நம்ம சட்னி எல்லாம் அரைச்ச உடனே வந்து அதில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் க்ளீன் பண்ணி வச்சுட்டா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை 1 வீக் அப்புறம் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அப்படி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப காஞ்சி போய் துடைக்கவே கஷ்டமாகவும் இருக்கும். இப்போல்லாம் கையோடய க்ளீன் பண்ணி வச்சிடறேன். அப்படி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது. சடனாக வந்து ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வந்து கிச்சனுக்குள்ளே வந்தால் நமக்கும் ஒரு கில்ட்டாக இருக்காது, ஓகேவாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி எடுத்து வைக்கிறது உடனே ரொம்ப பெஸ்ட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எடுத்த இடத்துல வச்சா ரொம்பவே ஈஸியா இருக்கும் நமக்கு தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பர்னர்ஸ்லாம் ஒரு வேலை வந்து நமக்கு சாப்பாடு செய்யும்போது அது பொங்கிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதையுமே கையோட கிளீன் பண்ணி வச்சிடணும். இன்னொரு விஷயம் வந்து இந்த பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இந்த கடுகு, சீரகம், அந்த டப்பாலாம் போட்டு வைக்கிறோம்ல, அதெல்லாம் சம்டைம்ஸ் நம்ம வந்து கையால எடுப்போம். அந்த மாதிரிலாம் எடுக்கும் போது அதெல்லாம் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஜஸ்ட் தொடச்சி வச்சாலே நம்ம ரொம்ப நீட்டா இருக்கும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம கிச்சன் வந்து ரொம்பவே நீட்டா இருக்கும். நம்ம பெருசா வந்து அதை சுத்தம் பண்றதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஜிங்க்லயும் வந்து நம்ம கிளீனா வச்சுக்கணும். அப்படியே வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது உள்ள டஸ்ட், ஃபுட் வேஸ்ட் எல்லாம் அப்படியே போடாம அதை ஒரு கார்பேஜ் கவர்ல தனியா எடுத்து வச்சுட்டா நெக்ஸ்ட் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒர்க் பண்றதுக்கே நமக்கு ரொம்பவும் பிடிக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதுக்காக மெனக்கட்டு நம்ம பண்ற மாதிரி இருக்காது. இதெல்லாம் நான் வந்து இந்த பிராக்டிஸ்ல கத்துக்கிட்டது, அதனாலதான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க நிறைய பேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. Until next video பார்க்குற வரைக்கும் bye from Winky Sara Vibes. Thank you.